வெல்கம் டு மிஸ்டர் மூவிஸ். மிஸ்டர் மூவிஸ் ஃபாலோவர்ஸ் வந்து சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச பதிலை என்னோடய ஒப்பீனியனை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த கேள்வியில் வந்து இவர் கேட்குறது வந்து கலைங்கிறது முழுக்க ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். அதை எப்படி நம்ம ஆப்ஜெக்டிவாக கிரிட்டிக் பண்ண முடியும், ரிவ்யூ பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஒன்று படத்தோட கிராஃப்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அது நல்ல படமா, இல்லை அதோட உள்ளடக்கம் அதோட கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால அது நல்ல படமா அப்படின்னு கேட்குறாரு. நாம் எந்த ஒரு கலைப்படைப்பு அணுகும்போதும் பிளாங்க் ஸ்டேட்டாக அந்த படைப்பை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய சிந்தனை தொடர்ச்சி, முக்கியமாக நம்மளுடைய மாரல் ஸ்டாண்டு, நம்மளுடைய சூழல், நம்மளுடைய பர்சனாலிட்டி, இது எல்லாமே ஒரு பெரும் பங்கு வகிக்குது. முக்கியமாக ஒரு படம் பார்க்கும்போதோ ஒரு புக்கு படிக்க போகும்போதோ இருக்கக்கூடிய நம்முடைய மனநலம் இருக்குல்ல, அந்த நேரத்து மனநலம், அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். நிறையா படைப்புகளை லைக் சினிமா, புக்ஸு, பெயிண்டிங், மியூசிக்னு நாம் தெரிஞ்சுக்கும் போது அதை உள்வாங்கிற கெப்பாசிட்டியை வந்து நம்ம வளர்த்துக்கும் போது நமக்குள்ளே எந்த படைப்பை எப்படி நாம் அணுகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சினிமாவில் வந்து டராண்டினோ, எட்வார்ட் யங்கு, தார்கோஸ்கி, நோலன், ஃபின்ச்சரு, சஞ்சய் லீலா பன்சாலி, சுந்தர்சி, ஹரி, லோகேஷ் கனகராஜ், இவங்க எல்லாருமே வேற வேற டெரிட்டரியில் இருந்து எடுக்கிறாங்க. இவங்களை அவங்களோட லாஜிக்கில் இருந்து அவங்களோட ஒரு ஜோனில் இருந்து தான் நம்ம அணுக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம கியூப்ரிக்கோட ஸ்பேஸ் ஒடிசி படம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் பார்க்கும்போது என்ன இந்த படத்தில் பிளாட்டே இல்லை, கான்ஃப்ளிக்டே இல்லை, டயலாகுமே இல்லை, ஒரு சுவாரஸ்யமாகவே இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் தோணும். கொஞ்சம் ட்ராமா ஆட் பண்ணியிருக்கலாம், ஏன் இந்த கிராஃபிக்ஸ் மட்டும் 20 நிமிஷம் ஓடுது, அதை கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறது பொதுவாக நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ட்ரெடிஷ்னல் நரேட்டிவில் இருந்து வர்ற கமெண்ட்ஸ். அது அவரோட லாஜிக் ஜோனில் இருந்து அந்த படைப்பை அணுகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒன்று உணர்த்த நினைக்கிறாருல அந்த படைப்பில், அது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். நம்ம ட்ரீ ஆஃப் லைஃப் படம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்லெஸ்ஸான மாண்டேஜஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மாண்டேஜஸ்க்கு நடுவில் வந்து எந்த ஒரு தொடர்பும் கோஹரன்ஸுமே இல்லை. அது மூலியமாக மாலிக் உணர்த்த நினைக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது முக்கியம். அவர் உணர்த்த நினைக்கிறது ஒரு வகையான ஸ்பிரிச்சுவல் ரினோசன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இது நமக்கு பிடிப்படாமல் போகலாம், இல்லைனா இந்த வகையான படைப்புகள் நமக்கு பிடிக்காமலும் போகலாம். பிடிக்கலனா தப்பும் கிடையாது. அதுக்கப்புறம் கிராஃப்ட் நல்லா இருக்குது ஆனால் கண்டென்ட் பாய்சனாக இருக்குது, கிராஃப்ட் மொக்கையாக இருக்குது ஆனால் கண்டென்ட் நல்லா இருக்குது, ஆர்ட்டா இல்லை ஆர்டிஸ்டோட மாரல் லைஃபாங்கிற கேள்வி ரொம்ப நாளாகவே எல்லாருக்கும் இருந்துட்டு வருது. இதை பற்றி நான் பெருசாக ஒரு வீடியோ ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், நான் கண்டிப்பாக பேசுகிறேன். புக்ஸு படிக்கிறதுனால ஒருத்தவங்க மாறுவாங்களான்னு கேட்டால் மாறலாம், மாறாமலும் போகலாம். அதனால் புக்ஸு படிக்கிற எல்லாருமே நியாயமாக, நேர்மையாக, தெளிவாக நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆக்டிங்கில் வந்து ஃபிசிக்கல் மெமரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கேரக்டர் தலையை குனிஞ்சிக்கிட்டே தான் பேசணும் அப்படின்னு இருக்குன்னா அந்த ஆக்டர் வந்து அதை 3 மாதம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதை நேச்சுரலாகவே அவருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். லைக் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துருக்கும் போது மீசையும் தாடியும் முறுக்கிக்கிட்டு தடவிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் மெமரியில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க கான்ஷியஸாகவே அதை பண்ண மாட்டாங்க. அவங்களோட கை பாட்டு அந்த தாடியை தடவிக்கிட்டே இருக்கும், அவங்க பாட்டு ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் வந்து கருத்தாக நம்ம மைண்டில் போய் அந்த நேரத்தில் உட்காரும். அது ஆல்ரெடி இருந்த ஒரு கருத்தை உடைச்சிட்டு தான் உட்காரும் கரெக்டாக. ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து லிஃப்ட்டில் போகிறது உங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆங்ஸைட்டி பற்றி ஒரு சில புத்தகங்கள் படிக்கிறீங்க. அந்த புத்தகம் படித்து ஒரு 2 நாள் நல்லாயிருக்கும், 3ஆவது நாள் மறுபடியும் லிஃப்ட்டில் போகும்போது அந்த பயம் வந்துடும். ஏன்னா பல வருஷமாக உங்களுக்குள்ளேயே ஊறி போய் இருக்கக்கூடிய அந்த பயம் வந்து 2 புக்கு படிக்கிறதுனால கண்டிப்பாக போகாது. அதையும் தாண்டி அவுட்கம், நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை நம்பி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதோட அவுட்கம் வந்து எப்போவுமே லேட்டாக தான் வரும், இல்லைனா இன்விசிபிளாக தான் இருக்கும். ஆல்ரெடி பயத்துக்கு வயர்டாகி இருக்கும் அந்த மைண்டு. உங்களுக்கு அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஆங்ஸைட்டி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் லிஃப்டில் இருந்து பயத்தோட வெளியில் வரும்போது அது உங்களுக்கு திருப்தியான ஃபீலை தான் கொடுக்கும். அதை தாண்டி அந்த பயத்தை ஃபேஸ் பண்ணி உள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பாசிட்டிவான பிஹேவியரை கூட த்ரெட்டாக தான் வந்து உங்களோட மைண்ட் வந்து காமிக்கும். நாம் படிக்கிற கருத்தை நாம் யதார்த்த வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது அது ஏற்கனவே இருந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உடைச்சி தான் புதுசாக ஒன்று கொண்டு வருது. அது கஷ்டம்தான், ஆனால் அது பாசிபிள்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடியது. அதனால தான் ஹியூமன் ரேஸ் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்த அவ்வளோ டிசாஸ்டரையும் சர்வே பண்ணியிருக்கு அப்படின்னு தோணுது. நான் வந்து ஜிசக் படித்ததில்லை, அவருடைய டாக்குமெண்ட்ரி மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஃபாஸ்டர் வேலஸோடைய கட்டுரைகள், சிறுகதைகள் சில படிச்சிருக்கேன். எனக்கு ஃபாஸ்டர் வேலஸோட ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட ரைட்டிங்கில் வந்து ஒரு மாதிரி பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஒரு நிதானத்தோடு இல்லாமல் ரொம்ப விறுவிறுப்பாக எழுதின மாதிரி இருக்கும். அது இன்ஃபைனைட் ஜஸ்ட் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், பார்க்கலாம்.
என் தம்பி ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலாக அவனுக்கு நான் நிறைய புத்தகங்கள் வந்து பரிந்துரைப்பேன். அவனும் ஆர்வமாக எடுத்து படிக்க உட்காருவான். ஆனால் ஒரு 10, 15, 20 பக்கங்களுக்கு மேலே அவனால் அதை கண்டினியூவே பண்ண முடியாது. ஒரு நாள் வந்து அவன் கிட்ட, நீ எதுக்காகடா வாசிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டேன். அவன் அதுக்கு வந்து மனிதர்களை புரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் படிக்கிறேன் அப்படின்னா. ஸ்பெசிஃபிக்காக சொல்லுடா அப்படின்னு. ஃபேமிலி டைனாமிக்ஸை புரிஞ்சுக்கணும், நான் ஏன் ஒரு குடும்பத்துக்காக வாழணும், அவங்களுக்காக நான் ஏன் இப்படி வெளிநாட்டுக்கு போய் நாயா உழைக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்குள்ளே ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா. இதுக்கு வந்து எனக்கு ஒரு ஆன்சர் வேணும் அப்படிங்கிறான். உனக்கு உண்மையிலே ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்ம சிக்கிட்டோம், அதுலேருந்து விடுபட முடியாது போல் அப்படின்ட்டு நீ ஃபீல் பண்ணினா ஏதாவது ஒரு கவுன்சிலிங் போ, அது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அப்படி அவங்க கவுன்சிலிங் போனாலுமே அந்த குடும்பத்தை அபாண்டன் பண்ணிவிட்டு நீ இன்டு தி வைல்டு மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு எனக்கு இயற்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டும் நீ போக முடியாது. நீ வந்து இந்த சமூகத்தில் பிறந்துட்ட, அப்போனா ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய சில பாசிட்டிவான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதன் மூலியமாக தான் தொடர்ந்து அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே நீ வாழ முடியும் நிம்மதியாக. இல்லை அது வந்து என்னை துன்புறுத்துது அப்படின்னு சொல்லி அது சார்ந்த நெகட்டிவான சில புத்தகங்களை நம்ம படிச்சுட்டு ஃபேமிலி ஸ்ட்ரக்சரில் இருந்து வெளியில் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருந்தது, இல்லை நம்மளுக்கு மனதைரியம் இருந்தது, இல்லை எமோஷ்னல் டிட்டாச்மெண்ட் இருந்தது அப்படின்னா தாராளமாக போகலாம். ஆனால் நமக்குள்ளேயும் அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஃபேமிலிக்குள்ளே தான் இருந்து வாழணும் அப்படின்னா அதோட குட் சைடை பார்க்குறது மட்டும்தான் ஒரே வழி. அந்த சப்ஜெக்டை பற்றி யாராவது சோசியாலஜிஸ்ட் வந்து பேசியிருப்பாங்க, அதை படிக்கலாம். அதுதான் உனக்கு பிரச்சனைனா பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன புக்கு உதவுமோ அதை படி அப்படின்னு. படிக்க முடியல அப்படின்னா ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் போ அப்படின்னு சொல்லிட்டேன். தமிழ் நாவல்களில் பெரும்பாலான குடும்பங்கள் வந்து ஒரு சிதைவுக்குள்ளாகி தான் இருக்கும். எந்த குடும்பமும் சந்தோஷமான ஒரு குடும்பம் மாதிரி போர்ட்ரே பண்ண மாட்டாங்க. அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மாக்கோ அப்பாவுக்கோ மகன்களுக்கோ மகள்களுக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கான பதிலை வந்து நம்ம ஃபிக்ஷனில் தேடுறது முட்டாள்தனம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக இது என்னை மாற்றும், இது வந்து எனக்கு ஒரு புரிதலை கொடுக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு நீடோட ஏதோ ஒரு தேவையோட புத்தகங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். நாம் எதிர்பாராமல் ஒரு படமோ ஒரு புக்கோ படிச்சிருப்போம், அதுதான் நம்மளை மாற்றிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாதாரண மனிதனை விட நிறையா படித்தவன், இன்டெலெக்சுவல், ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவனுக்கு அதிகமான பிரச்சனைகள் தான் இருக்குது, குடும்ப பிரச்சனைகள். அதனால் அதிகமாக படித்தா இந்த உலகத்தை உன்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீ நம்புறதை நிறுத்து அப்படின்னு சொன்னேன். சரிண்ணா அப்படின்னு ஃபோனை வச்சுட்டான். சமகால எழுத்தாளர்கள்னால் இப்போ உயிரோடு இருக்கிறவங்கள வச்சு சொன்னோம் அப்படின்னா வண்ண நிலவன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், தேவி பாரதி ரொம்ப பிடிக்கும். சமீபத்தில் வந்து சோபா சக்தியோட இம் நாவல் படித்தேன், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. 2010க்கு அப்புறம் வந்த தமிழ் எழுத்தாளர்களை வந்து பெருசாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஏஐனால் மட்டும் இல்லை, இது கலைத்துறைகளில் பொதுவாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஃபாஸ்ட் எக்கானமி வந்து உண்டாக்காத எதையுமே பொதுமக்களால் அவ்வளோ சீக்கிரம் வரவேற்கப்படாது. கமர்ஷியல் படங்கள், ஆர்டோஸ் ஃபிலிம்ங்கிற இந்த கேட்டகரியை வச்சுக்கலாம். ஆர்டோஸ் படங்கள் எடுக்கிற இயக்குநர்களுக்கு பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள் தான் வரும். ஏன் இப்படி படம் எடுக்கிற, இந்த சீன் புரியாதே, இன்னும் வேகமாக்கலாமே. தார்கோஸ்கி எடுத்த பெரும்பாலான படைப்புகள் வந்து ரிலீஸ் ஆன நேரத்தில் அட்டர் ஃப்ளாப் தான். அவரோட படைப்புகளுக்கு வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் தான் அங்கீகாரம் கிடச்சிது. அடுத்து நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட்லெஸ் அப்படிங்கிறது யாருக்கு? பாயிண்ட்லெஸ் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு அர்த்தம் வந்து இது வணிக ரீதியாக வேலைக்கு ஆகாதுங்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சுய திருப்தி, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். மேன் சர்ச் ஃபார் அ மீனிங் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் இருக்குது, விக்டர் ஃப்ராங்கல் எழுதினது. விக்டர் ஃப்ராங்கல் வந்து ஹிட்லரோட கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து தான் அனுபவிச்சதை வந்து ஒரு புத்தகமாக அவர் எழுதியிருப்பார். இதே நாவலை ஒரு ஏஐயால் எழுத முடியும், ஆனால் அதை படிக்கும்போது உங்களுக்குள்ள எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது. ஏன்னா அதை முழுக்க கற்பனைன்னு படிக்கிற நமக்கு வந்து தெரிஞ்சிடும். விக்டர் ஃப்ராங்கல்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கைப்பட இந்த நாவல் எழுதினார், நம்மளை மாதிரி ஒரு மனிதன் தான் அவரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது தான் எமோஷ்னல் கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு உண்டாகுது. சோபா சக்தியோட இம் நாவலையும் அதில் பேசப்படக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு ஏஐயால் எழுத முடியும் தான். ஆனால் அதை அனுபவிச்ச அந்த கொடூரத்தை பார்த்த சோபா சக்திங்கிற ஒரு மனுஷன் எழுதினார்னு தெரிய வரும்போது கிடைக்கிற தாக்கம் வேறு ஒன்றா இருக்கும். அதை தாண்டி பாடி ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது ஒரு படைப்பாளியோட ஒட்டுமொத்த படைப்புகளையும் சேர்த்து வச்சு பார்க்குற ஒரு தன்மை. இப்போ தார்கோஸ்கியோட அந்த 7 படைப்புகளையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் அவர் வந்து இந்த உலகத்துக்கு என்ன மீனிங் கொடுக்க நினைக்கிறாரு, அவர் படைப்புகள் மூலயமா என்ன நம்மளுக்கு சொல்ல நினைக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். இதை வந்து ஏஐ கொடுக்காது.
நேர்மையான கலைப்படைப்புக்கும் கலைப்படைப்பு போல தன்னை பிரிட்டன் பண்ணிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கலைப்படைப்பு போல தன்னை காட்டிக்கொள்ள முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆட்டோஸ் படங்களில் இருக்கக்கூடிய சில டெக்னிக்ஸை மட்டும் வச்சு எடுக்கிறத அவர் சொல்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லா வகையான சினிமாக்களையும் தான் நடக்குது. டராண்டினோவோட டெக்னிக்ஸை வந்து தன்னோட படங்களில் அப்ளை பண்ணி பார்க்குறது, பேலாதார் படங்களில் இருக்கக்கூடிய லாங் டேக்ஸு, வாக்கிங்கை வந்து பொருத்தி பார்க்குறது, நோலன் மாதிரி செரிப்ரல் ஃபிலிம்ஸை எடுக்க நினைக்கிறது, இது எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இது இயல்பு தான். காப்பி அடிக்கிறதுக்கும் அவங்களுடைய ஸ்டைலை அல்லது சில அம்சங்களை வந்து நாமளும் முயற்சி பண்ணி பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சான்ஃபோர்ட் மேஸ்னர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங் டீச்சர் இருக்கார். அவருடைய மிக முக்கியமான ஒரு ஆக்டிங் டெக்னிக் பேர் வந்து ரெப்படேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு சேர் போட்டு எதிரெதிரில் வந்து உட்கார வைப்பார். ஏ பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏ ஸ்டூடெண்ட் வந்து பியை பார்த்து ஒரு கமெண்ட் கொடுக்கணும். லைக் வந்து உன் சட்டை ரொம்ப கருப்பாக அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இதே கமெண்ட்டை பி திருப்பி சொல்லணும். உன் சட்டை ரொம்ப கருப்பாக அழகாக இருக்குது. இதை மறுபடியும் ஏ பி அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரெப்படேஷனில் முக்கியமாக எந்த ஒரு வார்த்தையுமே மாறாமல் அப்படியே ரிப்பீட் பண்ணணும். இப்படி தொடர்ந்து ரிப்பீட் பண்ணும்போது பிக்கு உண்மையாகவே உள்ளுக்குள்ளே ஒரு இம்பல்ஸ் கிரியேட் ஆகும். லைக் வந்து சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், இல்லைனா டே போதும்டா, இல்லைனா உன் சட்டை கேவலமாக இருக்குது இப்படின்னு ஏதாவது ஒரு இம்பல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதை பி வாய் திறந்து சொல்கிற வரைக்கும் இந்த ரெப்பிட்டேஷன் போகும். ரெப்பிட்டேஷன் கிரியேட்ஸ் எ ட்ரூ இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து ஒரு விஷயத்த, அதுவும் உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த, ஏன் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏ வந்து டிஷர்ட் போட்டு வந்திருக்கான், பி கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கான். ஏ வந்து பியை பார்த்து உன் ஷர்ட் வந்து ரொம்ப கருப்பாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதையே திருப்பி பி வந்து ஏ கிட்ட சொல்கிறான். ஆனால் ஏ வந்து கருப்பு சட்டை போடல, ஏ வந்து டிஷர்ட் தானே போட்டு வந்திருக்கான். ஸோ உண்மையே இல்லாத விஷயத்த வந்து அவன் ரிப்பீட் பண்ணுறான்ல. ஸோ அப்படி உண்மையே இல்லாத ஒரு விஷயத்த வந்து அவன் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுடைய ட்ரூ இம்பல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இதுதான் வந்து ஆக்டிங்கில் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மொமெண்ட்டில் வந்து ஒரு கேள்விக்கோ இல்லை ஒரு ரியாக்ஷனுக்கோ இல்லை ஒரு பிஹேவியருக்கோ வந்து நம்ம ட்ரூவாக ரெஸ்பாண்ட் பண்ணணும், ட்ரூவாக நம்மளோட இம்பல்ஸ் படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பி சொல்கிற அந்த பொய் வந்து ஒரு கட்டத்தில் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். அந்த ப்ரெஷர் வந்து நம்மளோட ட்ரூ இம்பல்ஸை வந்து உண்டாக்கும். இம்பல்ஸுங்கிறது வந்து எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல், லைக் வந்து கையில் கிள்ளும்போது கையை நம்ம இழுக்கிறோம்ல, ஸோ அதுதான் வந்து ட்ரூ இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பால் தாமஸ் ஆண்டர்சன் எடுத்த முதல் 3 படங்கள் நீங்கள் கவனிச்சா தெரியும். அதில் வந்து ஸ்கார்செஸி மற்றும் வந்து ராபர்ட் ஆல்ட்மேனோட இன்ஸ்பிரேஷனை வந்து ஹெவியாக பார்க்க முடியும். மேக்னோலியா படத்தை பார்த்துட்டு ராபர்ட் ஆல்ட்மேனோட ஷார்ட்கட்ஸ் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். பால் தாமஸ் ஆண்டர்சனுடைய தனித்துவமான ஒரு ஸ்டைல் வந்து தேர் வில் பி பிளட்ல தான் வந்து கம்ப்ளீட்டாக க்ரியேட் ஆகுது. ஓசோவோட தாக்கம் வந்து ஜிம் ஜார்முஷு, வெஸ் ஆண்டர்சன், கொரியிடா, இன்னும் நிறையா சொல்லலாம். அதனால் ப்ரிட்டென்ஷன் தப்பு இல்லை, அது போக போக தன்னுடைய தனி அடையாளத்தை வெளிப்படுத்திடும் அப்படின்னு நம்புகிறேன். எடுக்கலாம், ஆனால் அது ஃப்யூச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் போயிடும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான லேர்னிங் வே இருக்கும். சிலருக்கு வந்து சொல்லி கொடுத்தா தான் புரியும், சிலருக்கு வந்து படங்கள் பார்த்தே கற்றுப்பாங்க. நான் இப்போ வரைக்கும் பெரும்பாலான ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்கள பார்த்துட்டு வரேன். அவங்க யோசித்து திட்டமிட்டு கதை திரைக்கதையெல்லாம் நல்லா இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எடுக்கிறாங்க. அதுவும் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமே 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. எடுத்தால் மாஸ்டர் பீஸ் தான் அப்படிங்கிற மோடில் இருக்காங்க. நிறைய ஃபிலிம் மேக்கிங் தியரிஸை படிச்சுட்டு அந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர்னு எதேதோ சொல்கிறாங்க. முதல்ல நம்மளால் ஒரு மோசமான ரொம்ப சுமாரான கதையை நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அந்த ப்ராக்டிஸ் தொடர்ந்து நிகழும்போது அது வந்து நம்மளுக்கு கை வரும்போது அடுத்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து கவனம் செலுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆன் ஸ்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எதுவுமே கிடைக்காது. நல்ல கதையோ மொக்க கதையோ தொடர் ப்ராக்டிஸ் இருந்தால் நல்ல ஃபிலிம் மேக்கர் ஆக முடியும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.